வணக்கம். தேன்மொழி சேலம். திருக்குறள் தினமொரு அதிகாரம். அதிகாரம் 2 வான் சிறப்பு. குறள் எண் 11. வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று. குறள் விளக்கம். மழை பெய்வதாலேயே உலகம் வளம் கொளிக்கும். எனவே அதை அமுதம் என்று கருத வேண்டும். குறள் எண் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. குறள் விளக்கம். உண்பவர்களுக்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி தானும் ஓர் உணவாகும் பெருமையை உடையது மழை. குறள் எண் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. குறள் விளக்கம். மழை பெய்யாது போனால் இந்த உலகை சுற்றிலும் கடல் நீர் இருந்தும் மக்கள் பசியால் துன்பப்படுவார்கள். குறள் எண் 14. ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக் கால். குறள் விளக்கம். மழை பெய்யாது போனால் உலகிற்கே பசியை போக்கும் உழவர்கள் நிலங்களை உழமாட்டார்கள். குறள் எண் 15. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. குறள் விளக்கம். பெய்யாமல் உயிரினங்கள் வாழ்வை கெடுப்பதும் மழை. அவ்வாறு கெட்டவர் வாழ்வில் பின்பு வளத்தை கொடுப்பதும் மழையே ஆகும். குறள் எண் 16. விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது. குறள் விளக்கம். வானிலிருந்து ஒரு துளி மழை விழாவிட்டால் அந்த இடத்தில் பசும்புல்லும் தன் தலையை காட்டாது. குறள் எண் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். குறள் விளக்கம். கடல் நீர் மேகமாகி மீண்டும் கடலின் மேல் மழையாய் பெய்யாவிட்டால் கடல் நீரின் வளமும் குறைந்து போகும். குறள் எண் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. குறள் விளக்கம். மழை பெய்யாமல் பொய்த்து போகுமானால் தெய்வங்களுக்கு செய்யும் சிறப்புகளும் பூஜைகளும் நடைபெறாது. குறள் எண் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். குறள் விளக்கம். புவியில் மழை பெய்யவில்லை என்றால் யாரும் தானமும் செய்ய மாட்டார்கள், தவமும் செய்ய மாட்டார்கள். குறள் எண் 20. நீரின்றி அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. குறள் விளக்கம். நீர் இல்லாமல் உலகம் அமைவதில்லை, மழை இல்லாமல் இங்கு ஒழுக்கமும் அமைவதில்லை. நன்றி.